ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கோல்ஸ். ஹைடெக் லேபில் செலக்ட் ஆகிருக்கக்கூடிய ஏஐஸோட சேலரி பற்றின வீடியோ தான் இது. பார்த்தோம் அப்படின்னாக்க சேலரி அப்படிங்கிறத நமக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டரில் எவ்ரி மந்தோட 7th கொடுத்துருவோம், 7ஆம் தேதி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இன்றைக்கும் நம்ம இப்போ கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் கூட நமக்கு சேலரி ரிசீவ் ஆகலை. இது ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க நமக்கு இன்னும் நம்ம பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வெரிஃபிகேஷனில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு கொடுப்பாங்க. ஆல்ரெடி நம்மளை இப்போ சொல்லியிருந்தாங்க, இந்த எம்எஸ்சில் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், நம்ம அந்த ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், நான் டீச்சிங் ஸ்டாஃபில் ஏற்றிருக்கீங்களா என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்க சொன்னாங்க. அதை வச்சு தான் நமக்கு நம்ம அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வெரிஃபை பண்ணி முடிச்சுட்டு கண்டிப்பாக கம்மிங் ஆகஸ்ட் 7th நமக்கு சேல்ரி ரிசீவ் ஆகிடும். ஒரு ஹாப்பி நியூஸ் தான். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஹைடெக் லேப் ஏஐஎஸ் உடைய சேலரி ரிசீவ் ஆகிடும். இந்த 1.5 மாதத்துக்குள்ளே ஜூன் 14th எல்லோரும் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஜூலை மந்த் ஜூன் 14th உள்ள சேலரி ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு ஆகஸ்ட் 7th அன்னைக்கு ரிசீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 7ஆம் தேதி நீங்கள் எல்லோரும் ரெடியாக இருங்க, உங்களுக்கு வந்துடும். அதுக்குள்ளே வெரிஃபை பண்ணி நமக்கு நம்மளுடைய அமௌண்ட்டை நம்ம அக்கௌண்ட்டில் ஏற்றிடுவாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.